எந்த ஒரு விடயத்தையும் வேகமாகவும் கற்றுக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் கற்றுக்கணும். போரே அடிக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஏதேனும் வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஜென்ஸ் தமிழ். புத்தக படிப்பு மட்டுமல்லாமல் ஏனைய எல்லா விடயங்களும், எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் வேகமாகவும் கற்றுக்கணும், அதே நேரம் போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கான 8 டிப்ஸ் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது, ஒரு விடயத்தை படிக்கிறதுக்கு முன்னால் அந்த விடயத்தை படிக்கிறதால உங்களுக்கு என்ன நன்மை, என்னென்ன பயனெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது தெரியாம எந்த ஒரு விடயத்தையும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எங்களுடைய மூளை எப்போதும் ஒரு ரிவார்ட் சிஸ்டத்தில் தான் வேலை செய்யும். இதை படிக்கிறதால, இதை செய்யறதால, இதை கத்துக்கிறதால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த எப்பவும் நீங்க உங்களோட மூளைக்கு உங்களுக்கு நீங்க சொல்லிக்கணும். சொன்னாதான் உங்களுடைய மூளை அதை உள்வாங்கிக் கொள்வதற்கு இன்ட்ரெஸ்டா ரெடி ஆகும். அதை விட்டுட்டு நீ படி நல்லா இருப்பா அப்படின்னு யாரோ ஒருவர் சொன்னார் என்பதற்காக நீங்கள் புத்தகத்தை துறந்தீங்க, தூக்கமா வரும். நீ நல்லா இருப்பான்னா எப்படி நல்லா இருப்பா, என்னெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிறதோட அதை அடிக்கடி எந்த ஒரு பாடத்தையோ எந்த ஒரு விடயத்தையோ கற்பதற்கு முன்னர் முதலாவது உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஞாபகப்படுத்தாமல் படிக்க ஸ்டார்டே பண்ணக்கூடாது. ரெண்டாவது, ஒரு தலைப்பை நீங்க படிக்க போறீங்கன்னா அல்லது ஒரு விடயத்தை நீங்க கற்க போறீங்கன்னா அதுக்கு முன்னால அந்த விடயம் பத்தி உங்களுக்கு இதுக்கு முன்னால என்ன எல்லாம் தெரியும் அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்க. அப்படி நீங்க திங்க் பண்ணி பார்த்து அதுல என்னென்ன விடயமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அல்லது அதை பத்தி என்னெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்றத சிந்திச்சு பாருங்க அல்லது லிஸ்ட் பண்ணுங்க. இப்ப உதாரணத்துக்கு அமெரிக்காவுடைய அரசியல் பத்தி கத்துக்க போறீங்க, அதான் தலைப்புன்னு வைக்கலாம். இப்ப நீங்க யோசிக்கணும், அமெரிக்கா பத்தி எனக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு திங்க் பண்ணணும். என்னெல்லாம் தெரியுமோ அதை சிந்திச்சு பார்க்கணும் அல்லது அதை லிஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி பற்றி எங்களுக்கு தெரியலாம். அமெரிக்க ஜனாதிபதியுடைய பதவிக்காலம் ஒரு 4 வருஷம் அப்படின்னு எங்களுக்கு தெரியலாம். அமெரிக்காவுடைய சட்டத்துறையோட பேரை நாங்கள் கேள்விப்பட்டிருக்காவிட்டாலும் செனட் மன்றம் அப்படின்னு நம்ம ஏதாவது கேள்விப்பட்டிருக்கலாம். இப்படி அமெரிக்கா பற்றி என்னெல்லாம் தெரியும் அப்படின்ற முதலாவது லிஸ்ட் பண்ணி கொள்ளுங்க அல்லது அது சம்மந்தமாக சிந்திச்சு கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அந்த தலைப்புக்குள்ளே போகணும். அந்த தலைப்பை வாசிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு என்னெல்லாம் அதை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோமோ அதெல்லாம் அந்த தலைப்போட என்ன செய்யணும், அசோசியேட் பண்ணி பார்க்கணும், கனெக்ட் பண்ணி பார்க்கணும். உண்மையில அந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த நோட்ஸோ அல்லது அந்த படிப்போ இலகுவாக இருப்பது போல ஒரு ஃபீலை ஏற்படுத்தும். அப்போ முதலாவது விஷயம் என்ன, நாங்கள் எதற்காக படிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கணும். ரெண்டாவது, அந்த விடயம் தொடர்பாக முன்னர் எங்களுக்கு எதெல்லாம் தெரியும் அப்படின்றத நாங்கள் திங்க் பண்ணிக்கணும். மூன்றாவது, நாங்கள் கற்றுக்க போற விடயத்தை சின்ன சின்ன டாஸ்கா பிரிச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தலைப்பு இருக்கு, அந்த தலைப்புல ஒரு 15 பேஜ் இருக்கு. எடுத்ததோட அந்த 15 பேஜையும் படிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடாது. இப்ப படிக்கிறவங்க விடுற ஒரு மிஸ்டேக் என்னன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி 1 நாள் 2 நாள் அல்லது எக்ஸாம் நைட்டு குந்திக்கிட்டு ஒட்டுமொத்த தலைப்பையும் ஒரே அடியா வாசிக்கிறது. இப்படி படிச்சீங்கன்னா படிப்பு போர் அடிச்சு அதுக்கு படிக்கவே தோணாது. இன்னொரு விடயம் என்னன்னா, உங்களுடைய நண்பருக்கு ஒரு தலைப்பு ஈஸியா இருக்கும், அவர் குயிக்கா படிச்சு முடிச்சிருவாரு. அதை பார்த்துக்கிட்டு நீங்க நினைக்க கூடாது, அவர் குயிக்கா படிச்சுட்டாரு, எனக்கு குயிக்கா படிக்க முடியல, ஸோ எனக்கு படிப்பு ஏறாது அப்படின்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு ஈஸியா இருக்கிற ஒரு தலைப்பு அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், அப்படியெல்லாம் நடக்கும். படிப்பு அப்படிதான். ஸோ இன்னொருவரோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்து படிக்காதீங்க. 4வது டிப் என்னன்னா, நாங்க கத்துக்கிற விடயத்தை நேசிக்க பழகணும். இந்த நேசிக்கிற விடயத்தை கத்துக்கிறதுன்றது ஈஸியா வந்துடும். கற்றுக்கொண்டு இருக்கும் விடயத்தை நேசிப்பதுன்றது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கும். எப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா மெட்ஸே லைஃப்ல வராதுன்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் மெட்ஸே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா மெட்ஸ் டீச்சராக மாறி இருப்பாரு அல்லது மெட்ஸ்லேயே ஒரு பெரிய இடத்துக்கு போயிருப்பாரு. இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு ஆங்கிலம் சுத்தமாகவே பிடிக்காத பாடம். ஆரம்பத்தில் ஆங்கிலம் வரவே வராதுன்னு நினைச்சால்னா காலப்போக்கில் வேற வழி இல்லை, இதை படிச்சு தான் ஆகணுன்ற நிலைமை வந்ததோட திரும்ப 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 கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி படிச்சு ஒரு டைம்ல எனக்கு இங்கிலீஷை தவிர வேற எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நிலைமைக்கு வந்துட்டு அப்படி ஆகும், அப்படி நடக்கும். எனவே நீங்க கற்றுக்கொண்டு இருக்கும் விடயத்தை திரும்ப திரும்ப கற்க என்ன ஆகும்னா காலப்போக்கில் அந்த விடயமே ரொம்ப பிடிச்சி போயிடும். அதான் நீங்க படிக்கிற விஷயத்த நேசிக்கிறதுன்னு சொல்றது. இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஞாபகப்படுத்தணும். எங்களோட மூளையில ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி, குறுங்கால ஞாபகம், நீண்ட கால ஞாபகம் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இங்க இந்த குறுங்கால ஞாபகத்தில் இருந்து நீண்ட கால ஞாபகத்துக்கு போறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. எல்லாமே குறுங்கால ஞாபகத்தில் இருந்து ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து லாங் டேர்முக்கு போயிடாது. ஷார்ட் டேர்ம் மெமரியிலேயே அழிஞ்சிரும், மறந்துடும் நிறைய விஷயங்கள். அப்ப நீண்ட கால ஞாபகத்துக்கு போகக்கூடிய சில வழிகள் இருக்கு.
சில வழிமுறைகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான வழிமுறை என்னன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு இது வேணும் ஆனா வருது இல்லை, ஆனா வேற வழி இல்லை, விட மாட்டேன், விடாம இதை எப்படியாவது படிச்சிருவேன் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி ஒரு விடயத்தை நீங்க பிடிச்சீங்கன்னா அது லாங் டேர்ம் மெமரிக்கு போயிடும். அந்த விஷயம் தான் அந்த 4வது டிப். அந்த நேசம் குயிக்காகவும் வரலாம் அல்லது கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். பொறுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 5வது பாயிண்ட் என்னன்னா, ஒரு விடயத்தை தெரிந்து கொள்வதை விட புரிந்து கொள்ளுங்கள். இப்ப ஒரு தலைப்பை படிக்கிறீங்க, அதில் உள்ள விடயங்கள் எல்லாம் வாசிக்கிறீங்க, அந்த விடயம் எல்லாம் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடுச்சு. ஆனா அது என்ன, அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியாது. அப்படி இருந்தீங்கன்னா அந்த படிப்பு குயிக்காக மறந்துடும். முதலாவது அது போர் அடிக்கும், 2வது 3வது அதனால உங்களுக்கும் பிரயோசனம் இருக்காது, சமூகத்துக்கும் பிரயோசனம் இருக்காது, யாருக்குமே பிரயோசனம் இருக்காது. 6வது டிப் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது என்னன்னா, நீங்க எதை படிச்சாலும் நீங்க எதை கத்துக்கிட்டாலும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்க போகிறீங்கன்னா, நீங்கள் மட்டும் படிக்க போகிறீங்கன்னா எதையாவது படிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. எக்ஸாமில் தான் தெரியும் அது மார்க்ஸ் வந்து வருதா இல்லையா அப்படின்றதுலாம் எக்ஸாம், அதெல்லாம் புற வர விஷயம். படிச்சிட்டப்பா அப்படின்னு திருப்தியாகி போயிடுவீங்க. இதே நேரத்தில் நீங்கள் அதை இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அதை கொஞ்சம் ஆழமாக, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஆழமாக நீங்கள் படிப்பீங்க. ஏன், நீங்கள் அவருக்கு படித்து கொடுக்கும்போது அவர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாருன்னா நீங்கள் பதில் சொல்லணும், இல்லைன்னா மொக்கையாயிருவீங்க. அதனால் நீங்கள் என்னத்தை படித்தாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் அதை சொல்லி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிங்க. 7வது பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டோடு சம்மந்தப்பட்டது, எங்களுடைய ஆழ்மனதோடு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா, நீங்கள் எதற்காக இந்த ஒரு விடயத்தை கற்றுக்கிறீங்களோ படிக்கிறீங்களோ, எந்த கோலுக்காக நீங்கள் இதை படிக்கிறீங்களோ அந்த கோலை, அந்த அந்த அடைவை நீங்கள் அடைந்து விட்டதாக நினைத்து கற்பனை செய்ய வேண்டும். இமேஜினேஷன், இது ஆள் மனதில் பதியக்கூடிய இமேஜினேஷன். இப்போ நான் லோயர் ஆக போகிறேன், லோயர் ஆகிறதுக்காகத்தான் நான் படிக்கிறேன், இதுதான் என்னோட கோல், நான் படிச்சுட்டு இருக்கேன் லோயர் ஆகிறதுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் லோயர் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சி கற்பனை பண்ணிக்கணும். நீங்கள் அமைதியாக இருந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு, நான் லோயர் ஆகிட்டேன், நான் இப்போ கோர்ட்டுக்கு போகிறேன், கோர்ட்டில் வந்து நான் வாதாடுறேன், நான் நல்லா வாதாடுறேன் அப்படின்னு கண்ணை மூடி உண்மையாக நடக்கிறது போல கற்பனை பண்ணிக்கணும். நான் லோயர் ஆகுவேன், நான் டாக்டர் ஆகுவேன் அப்படி கற்பனை இல்லை. நான் லோயர் ஆகிட்டேன், டாக்டர் ஆகிட்டேன், டீச்சர் ஆகிட்டேன், இந்த மாதிரி கற்பனை நீங்கள் பண்ணிக்கணும். 8வது பாயிண்ட், இது கடைசி பாயிண்ட், ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக படிக்கணுமா இருந்தால் இது ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, நீங்கள் எந்த கோலுக்காக படிக்கிறீங்களோ அதற்கு நேரடியாக சம்பந்தம் இல்லாமல் அப்பப்போ லேசாக வரும் அல்லது சம்பந்தமே இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு பாடத்தையோ ஒரு விடயத்தையோ நீங்கள் படிக்க வேண்டி ஏற்பட்டால் அதில் வந்து குறைய எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது எனக்கு பெருசாக பிடிபடுது இல்லையா அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான், அது ஃபுல்லாக வந்தால் ஓகே, இல்லை ஓரளவாக வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். உதாரணம் சொல்கிறேன், இப்போ எந்த கோல் வந்து லோயர் ஆகிறது, வழக்கறிஞர் ஆகிறது. அப்போ நான் அப்படி போயிட்டு இருக்குன்ற போது அதற்குரிய ஆயத்தங்களை வந்து நான் சரியாக ரெடி பண்ணிட்டு இருக்கணும். இப்போ லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து நான் சரியாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதே டைம் சயின்ஸ் பாடம் வந்து அந்த அளவுக்கு வருது இல்லை, ஓரளவு வருது, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒரு அளவு தான் வருதுன்னா அதை நினச்சி கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. எங்களுடைய இலக்கு எதுவோ அதற்கான ஆயத்தங்களை பண்ணுவதற்குத்தான் அதிகமான சிரத்தை எடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுடையதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுடையதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஜென்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் a nice day.